ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சித்ரா பௌர்ணமி பற்றி பார்க்கலாம். ஸோ சித்ரா பௌர்ணமின்றது வந்துட்டு ஒரு ஒண்டர்ஃபுல் டே. இந்த இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பல்வேறு கோயில்களில் வந்துட்டு நிறையா ஃபெஸ்டிவல் நடக்கும். இப்போ பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய கண்ணகி தேவி டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் டேட்டில் மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்த டெம்பிள்லேயும் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கோயில்லையுமே வந்துட்டு ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா கோயில்களில், இந்தியாவில் மட்டும் கிடையாது, சவுத் ஏசியாவில் பல்வேறு கோயில்களில் வந்துட்டு ஹிந்து டெம்பிள்ஸில் வந்து நிறையா ஃபெஸ்டிவல் இந்த பர்டிகுலர் டேட்டில் நடக்கும். ஸோ இதோட முக்கிய இது வந்து இதில் என்ன சொல்ல வர, இதில் வந்து ஜோதிட ரீதியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா பௌர்ணமி அன்றைக்கி ரொம்ப விசேஷம் அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான் வந்து நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக சித்ரா பௌர்ணமியை பொறுத்த மட்டும் வந்து சித்திரகுப்தர் பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து சித்திரகுப்தரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நம்ம மனிதர்களோட பாவ புண்ணியங்களை வந்து கணக்கிட்டு யமதர்மர்கிட்ட கொடுப்பாருன்றது ஒரு ஐதீகம். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து சித்திரகுப்தனை பற்றியது. ஸோ இந்த வீடியோவில் நான் பர்டிகுலராக என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி முழுக்க விசேஷம் தான், அதில் மாற்ற கருத்தே கிடையாது. பட் சித்ரா பௌர்ணமி ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நமக்கு வந்து இப்போது எல்லா பௌர்ணமியுமே ரொம்ப விசேஷம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பௌர்ணமி அன்றைக்கி தான் பிறந்திருப்பாங்க, பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பாங்க. பட் பௌர்ணமி அன்றைக்கி பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இந்த மாதிரி சிஎம் பிஎம் ஆகிடுவாங்களான்னா கிடையாது. அதில் ஒரு பர்டிகுலர் டைம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால தான் இந்த பௌர்ணமியை பொறுத்த மட்டும் எந்த பர்டிகுலர் டைம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைக் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு முதல்வர் ஜாதகத்தை பார்த்துடலாம். இப்போ முதல்வர் மட்டும் கிடையாது, 1,00,000 கோடிக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபராகவும் இருப்பார். ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/5/2026, டைம் வந்து 5:15 PM to 7:10 PM. இது பார்த்திங்கன்னா துலாம் லக்னமாக வரும். ஸோ இதில் பர்டிகுலராக பெஸ்ட்டு டைம்னு எடுத்துக்கிட்டோன்னா 6 PM அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ராசி துலாம் ராசி, நட்சத்திரம் சுவாதி. ஸோ இதில் இந்த ஜாதகத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, லக்கணத்தில் பௌர்ணமி சந்திரன் இருப்பார், லக்கணத்தை புதன் பார்ப்பார், சூரியன் பார்க்குறாரு, முக்கியமாக குருவும் பார்க்குறாரு. ஸோ குரு வந்து அட் அ டைமில் லக்கணத்தையும் பார்க்குறாரு, ராசியையும் பார்க்குறாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு லக்னம் வந்து ஒரு உன்னத பயங்கர சைனிங்காக, பயங்கர பயங்கர ஒளி மிகுந்த நிலைமையில் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் லக்னாதிபதியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு மற்றும் சந்திர அதியோகத்துலேயும் இருக்கிறாரு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் வந்து அப்புறமா தசா சீரிஸும் பார்த்திங்க அப்படின்னா 42 வயசுலேருந்து ஒரு நல்ல புதன் தசை, யோக தசை நல்ல தசை ஆரம்பிக்கிறதும், சனி தசையும் யோக தசையாக இருந்தாலும் சனி கொஞ்சம் வந்து பெரிய லெவலில் பாசிட்டிவாக இல்லாமல் இருக்கிறதுனால சனி தசை ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். புதன் திசையிலேருந்து யோகம் முழுக்க செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்துட்டு 42 வயசுக்கு அப்புறம் யோகம் செயல்பட ஆரம்பித்து ஒரு பெரிய நிலைமையை அடையக்கூடிய ஒரு உன்னத யோக ஜாதகமாக இருக்கும். அது அனைத்து வித சகல சௌபாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு உன்னத யோக ஜாதகமாக இருக்கும் இந்த ஜாதகம் வந்துட்டு. அடுத்து வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஜாதகத்தை பார்க்கலாம். இப்போ வந்து பிரைம் மினிஸ்டரை மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து ஒரு 10,00,000 கோடிக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய சர்வதேச தொழிலதிபராகவும் இருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு இதுவாக இருக்கும். டேட் பார்த்திங்க அப்படின்னா 2/5/2026, டைம் வந்து 5:15 PMலேருந்து 7:10 PM வரைக்கும். அது வந்து துலாம் லக்னமாக வரும். பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 PM. ராசி வந்து துலாம், நட்சத்திரம் வந்து விசாகம். சரிங்களா? ஸோ இதையும் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே மாறி இருக்காது. ஜஸ்ட்டு நட்சத்திரம் மட்டும்தான் மாறிட்டுருக்கும். ஸோ லக்கணத்தில் பௌர்ணமி சந்திரன் இருப்பார். ஆனால் அது பௌர்ணமி கிடையாது, திதி மாறிடும். பட் ஸ்டில் அது பௌர்ணமியை ஒட்டி இருக்கிறதுனால பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான், பவர்ஃபுல் சந்திரன் தான். அதாவது சந்திரன் வந்து இந்த இடத்துல ஒளி உச்ச நிலைமையில் இருக்கிறாரு, அப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறமா சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. சூரியன் புதனும் ரொம்ப சிறப்பாக லக்னத்தை பார்க்குறாரு, குருவும் லக்னத்தை பார்க்குறாரு, குரு லக்னம் மற்றும் ராசியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் லக்னாதிபதி வந்துட்டு ஆட்சியாக 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறாரு. சந்திராதியோகத்தில் போன சிஎம்மை விட இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனோட ஒளி வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன்னா டிகிரி அமைப்பில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனுக்கு வந்து இந்த இடத்துல ஜாஸ்தியாக வரும். ஸோ
இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ லக்னாதிபதி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதுக்கப்புறமேட்டில் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்மோஸ்ட் சார்ட்டு சேமாக தான் இருக்குது. அப்போ இதில் இந்த இடத்துல எது வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நட்சத்திரமானு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது வந்து சிஎம்னு சொன்னது வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வரும். பிஎம்னு சொன்னது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் வரும். ஸோ இந்த நட்சத்திரம் தான் டிசைடிங் ஃபேக்டரானால் கண்டிப்பாக கிடையாது. நட்சத்திரம் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. அப்போ எது டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தசாபுக்தி தான். இந்த இடத்துல தசாபுக்தியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பிஎம்னு சொன்ன ஜாதகத்தை பொறுத்த மட்டும் 27 வயசுலேயே பார்த்தீங்கன்னா புதன் தசை ஆரம்பிச்சிடும். ஸோ 27 வயசுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 17 இயர்ஸ் புதன் தசை, அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் உச்ச சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தசை, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது தசை, அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் லக்னாதிபதியான சுக்கர தசை, அதுக்கப்புறமா ஒரு 6 இயர்ஸ் சூரிய தசை, அதுக்கப்புறம் பௌர்ணமி சந்திரனோட 10 வருஷ தசை வரும். ஸோ டோட்டலாக 27லேருந்து 87 ஒரு 60 வருஷம் பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல் தசை. முழுக்க பாபத்துவமே கிடையாது. எல்லாம் வந்து பயங்கர சுபத்துவமாக இருக்கக்கூடிய யோக தசைகளாக வரதுனால 27 வயசுலேருந்து 87 வயசு வரைக்கும் 60 வருஷம் ஒரு வண்டர்ஃபுல் பொசிஷனில் வந்து ஒரு சர்வதேச லெவலில் வந்து ஒரு பெரிய அரசியல் உச்ச பதவியிலையும் இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பிஸ்னஸ்லேயும் வந்து ஒரு கொடி கட்டி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கிரியேட் பண்ணுற ஜாதகமாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வந்து எலான் மஸ்க் ப்ளஸ் ட்ரம்ப்ன்ற மாதிரி போட்டிருப்பேன். அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஜாதகம் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு உன்னத ஒரு ரொம்ப பெரிய ஒரு விசேஷமான ஜாதகம் தான். ஸோ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நட்சத்திரம் வந்து டிசைடிங் ஃபேக்டர் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து சிலர் வந்து இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து விசாக நட்சத்திரம் அன்றைக்கி இது பௌர்ணமியே கிடையாது. பட் ஸ்டில் நான் அதை தான் வந்து பிஎம் லெவலுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து முதல்ல நீங்கள் நட்சத்திரம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு லைட்டாக புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ என்டையர் பிரபஞ்சம் இருக்குது இல்லைங்களா, என்டையர் யூனிவர்ஸை வந்துட்டு நம்ம வந்து டோட்டலாக 27 பார்ட்ஸாக பிரிச்சிருப்போம். அந்த 27 பார்ட்ஸாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டையும் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம சொல்கிற நட்சத்திரம் அப்படின்றது ஒரு நட்சத்திரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்ச ஒரு நட்சத்திரம் அப்படின்னா சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம், சரிங்களா? பட் ஆனால் நம்ம அஸ்ட்ராலஜியில் சூரியனையே பார்த்தீங்க அப்படின்னா கிரகம் அப்படின்ற பேரில் தான் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதனால் அது தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிற நட்சத்திரம் அப்படின்றது நட்சத்திரமே கிடையாது. என்டையர் யூனிவர்ஸை 27 பார்ட்ஸாக பிரித்து இந்த படத்தில் கிளியராக போட்டிருப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கும். 2.25 நட்சத்திரம் சேர்ந்தால் ஒரு ராசின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவுமே இதில் அழகாக ரொம்ப பிரிச்சிருக்குது. ஸோ டோட்டலாக என்டையர் யூனிவர்ஸை என்டையர் பிரபஞ்சத்தை ஜியோசென்ட்ரிக் மெத்தட்லேருந்து, அதாவது பூமியிலேருந்து பார்க்கும்போது, அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பூமியிலேருந்து என்டையர் யூனிவர்ஸை பார்க்கும்போது ஜியோசென்ட்ரிக் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மெத்தடில் 27 பார்ட்ஸாக பிரித்து ஒரு பார்ட்ஸை வந்து ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பார்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அதில் மில்லியன் கணக்கான கேலக்சிஸ் இருக்கும். ஒரு கேலக்சிலே பார்த்திங்கன்னா பில்லியன் கணக்கான பில்லியன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கேலக்சினா மில்கிவே கேலக்சின்னு சொல்லுவோம், பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பால்வெளி அண்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். பட் நம்ம வந்து அஸ்ட்ராலஜி பிரகாரம் நம்ம இதை எப்படி வந்து இந்த கிரகங்கள் அப்படின்றத கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செலஸ்டியல் பாடிஸ், அதாவது அண்டவெளி பொருட்கள், அண்டவெளி செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்கள் எல்லாம் பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதைத்தான் வந்து நம்ம வந்து கிரகங்கள்னு சொல்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் சூரியன் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால சூரியனை நம்ம கிரகங்கள் தான் வகைப்படுத்தி வச்சுருக்கோம். இதில் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கிரகங்களே வந்து கிடையாது. ஆனாலும் ராகு கேதுக்கள் அப்படின்ற ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம உயிரினங்கள் மீது தாக்கம் ஏற்படுத்துறதுனால அதையும் நம்ம வந்து கிரகங்கள்னு வகைப்படுத்தியிருக்கோம்.
அதுக்கப்புறம் சந்திரனை பொறுத்த மட்டும் சந்திரன் வந்து கிரகமே கிடையாது. அது ஜஸ்ட் வந்து ஒரு சேட்டலைட் தான். மூன் அதை வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ்னு சொல்லுவோம். பட் ஆனால் அதையுமே வந்து நம்ம வந்து கிரகங்கள்னு வகைப்படுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா அது வந்து முக்கியமான தாக்கம் ஏற்படுத்துறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யுரேனஸாக இருக்கட்டும், நெப்டியூனாக இருக்கட்டும், அது எல்லாம் ஆக்சுவலாக நம்ம கிரகம்னு சொன்னாலுமே அது வந்து பூமியிலேருந்து ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அது வந்து மனித உயிர்கள் மேலே வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாததுனால வந்து நம்ம அதை வந்து இந்த கிரகங்கள் நம்ம அஸ்ட்ராலஜியில் கிரகங்கள் வந்து அதை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த தாக்கம் அப்படின்றது எப்படி பார்த்திங்கன்னா அது வந்து ஒன்று அந்த ஒளி கதிர்வீச்சுகள் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது புவி ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாகவும் இருக்கலாம், அல்லது நம்ம கண்ணுக்கு தெரியாத மனிதருக்கு தெரியாத சில பல்வேறு சக்திகள் மூலமாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம சயின்ஸ் இன்னும் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்லாம் ஆகலை. ஏன்னா லைக் ஜோதிடத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நம்ம எப்போ வந்து லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடைக்குதோ அப்போ தான் நம்ம கண்டிப்பாக அஸ்ட்ராலஜியை புரிஞ்சிக்க முடியும். அது வரைக்குமே வந்து அஸ்ட்ராலஜி வந்து ஒரு கற்பனை கெட்டாத ஒரு மனித குலத்துக்கு எட்டாத ஒரு கற்பனை கதையாக தான் இருக்கும். பட் நம்ம ஜோதிட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கும்போது தான் வந்து மனிதர்கள் வந்து ஓகே ஜோதிடத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் அது வந்து ஒரு மித்தாக தான் இருக்கும். இதில் கூட இப்போ யுரேனஸ் அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கும். ஆனால் செவ்வாயோடைய 2 நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது இல்லைங்களா, அதாவது பொபோஸ் அண்ட் டைமோஸ். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து பூமிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பட் ஸ்டில் அதுவும் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் மேலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதனால நம்ம அதையும் வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கல. சரிங்களா? ஸோ நீங்கள் நட்சத்திரத்தை வந்து லைக் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நட்சத்திரம்ன்றது ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸு தான். அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காகத்தான். பர்டிகுலராக கோச்சாரத்தில் வந்து அதை வச்சு ஒரு சில ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் நட்சத்திரத்தை வச்சு நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். மற்றபடி நீங்கள் முழுக்க ஒரு ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லக்னத்துக்கு கிடைக்கக்கூடிய சுப ஒளி, லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த்து, லக்னாதிபதியோட பாசிட்டிவிட்டி, அதுக்கப்புறமா வந்து சூரியன் எப்படி இருக்கிறாரு, சந்திரன் எப்படி இருக்கிறாரு, அதை விட ரொம்ப முக்கியமாக தசா சீரிஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றபடி வந்து ஸோ பௌர்ணமியில் பிறந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ரொம்ப விசேஷம். ஸோ அதை முக்கியமாக பர்டிகுலராக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப தேங்க்யூ.